ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு, நாமளும் கம்யூனிட்டி போஸ்ட்ல அதை பத்தி அப்டேட் பண்ணியிருந்தோம். டிஃபென்ஸ் ஃபீல்டே ஆடி போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹால் நிறுவனம் இருக்குல்ல, சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குண்டூசில ஆரம்பிச்சு இந்தியாவின் அனைத்து போர் விமானங்களும் ஃபைட்டர் ஜெட்டுனாவே ஹால் தான் அப்படிங்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அரசாங்கத்திற்கு ஒரு அரசு நிறுவனம் PSU அவங்கள நம்ம இந்தியாவுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான AMCA ஃபைட்டர் ஜெட் உருவாக்குதல்ல இருந்து இப்ப கழட்டி விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்துல ஷாக்கிங்கா கிடைச்ச ஒரு செய்தியாக இருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஷார்ட் லிஸ்ட்ல HAL பேரு இல்ல. இதை ஹாலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. எங்களை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு அறிக்கை ஹால் சார்பாக நேற்று கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப அதுக்கு பதிலா யார் இருக்கிறாங்க? ஹாலை தாண்டி எவன்டா இருக்கான் அப்படின்னா 3 தனியார் நிறுவனங்கள், த பிக் செயின்ஸ் அப்படின்னே சொல்லலாமே. ஒன்னு டாடா, இன்னொன்னு L&T அண்ட் லாஸ்ட் பாரத் ஃபோர்ஜ். இது 3 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் 3 டீம் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஹால் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் தெரியும், எல்லாரும் அதை பத்தி சொன்னாங்க. ஆனா ஏன் போனது அப்படிங்கிறத யாருமே சொல்லல. நிஜமாவே ஹாலுக்கு இது ஒரு தண்டனையா, இல்ல நம்ம கவர்மெண்ட் மொத்தமா பிரைவேட் கைக்கு போகுதா? ஒரு லாரி செய்யற டாட்டாவும் பாலம் கட்டுற L&T எப்படி பாஸ் ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. வாங்க இன்னைக்கு கொஞ்சம் டேட்டாவை பிரிச்சு பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அப்டேட். நம்மளுடைய சேனலின் லோகோவை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஓட்டிங் போல் நடத்தியிருந்தோம். அந்த ஓட்ல பல பேரும் கலந்துக்கிட்டீங்க அண்ட் பல விதமாகவும் கருத்துக்கள் வந்தது. ஓகே, அது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஓட் எந்த லோகோக்கு அதிகமா வந்ததோ அந்த லோகோவை தான் நம்ம சேனலோடைய லோகோவா இனிமேல் நம்ம வைக்க போறோம். ஆஸ் ஐ செட் இயர்லியர், எதுக்கு ஓட்டை நீங்க அதிகமா போட்டீங்களோ அதுதான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டோட இன்னைக்கான காணொலியை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. சாப்டர் 1, ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் AMCA உடைய ப்ளூ பிரிண்டே உருவாக்குறாங்க, டிசைன். இந்த AMCA ஃபைட்டர் ஜெட்டோட 5 ப்ரோட்டோடைப்பை செய்ய இவங்க முடிவு பண்றாங்க. அந்த 5 ப்ரோட்டோடைப்பை செய்யறதுக்கான ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு 7 பேர் அப்ளை பண்ணாங்க. அதுல 3 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த செலக்ஷன்ல தான் நம்ம HAL அப்படிங்கறது வெளியேற்றப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? கவர்மெண்ட் சின்னதா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. இதற்கு பேர் தான் ஃபினான்ஷியல் பேண்ட்வித் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி கையில இருக்கிற ஆர்டர்ஸ் புக்கும்பாங்க. அந்த கம்பெனி ஒரு வருஷ வருமானத்தை விட 3 மடங்குக்கு மேல அந்த ஆர்டர்ஸ் புக் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதை மீறி அந்த ஆர்டர்ஸ் புக் 3 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அதற்கு மார்க் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், ஒரு கம்பெனி கையில ஆர்டர் புக் இருக்கு. அந்த ஆர்டர் புக்ல அவங்க வருஷம் ஈட்டக்கூடிய அந்த டேர்ன் ஓவரை விடவும் 3 மடங்கு அதிகமான டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அந்த புக்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்க் கிடையாது. இதுதான் அந்த ஃபினான்ஷியல் பேண்ட்வித் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை எதற்கு இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறோம்னா அவங்க ப்ராப்பர் டைமிங்ல டெலிவரி கொடுக்குறாங்களா, இன்கேஸ் அவங்களால ப்ராப்பர் டெலிவரி கொடுக்க முடியலனா அந்த டெலிவரி எவ்வளவு டிலே ஆகும், அந்த டிலே அப்படிங்கிறது கால்குலேட்டட் டிலேவா இல்ல கன்சிடரபிள் டிலேவா அப்படிங்கிறது தான். இந்த ஆர்டர்ஸ் புக் இவ்வளோ % இருக்கணும், இந்த % இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் வைக்கிறது எல்லாமே இதுதான். ப்ராப்பரா டெலிவரி அவங்களால கொடுக்க முடியுமா, அந்த டிலே இருந்தா அது கால்குலேட்டட் டிலேவா, கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் இந்த ஆர்டர்ஸ் புக்கை வச்சு கணக்கு போடுவாங்க. இப்ப நம்ம ஹாலோடைய நிலைமையை பார்த்தோன்னு வைங்களேன், இவங்க கிட்ட ஏற்கனவே மலை மாதிரி ஆர்டர்ஸ் குவிஞ்சு இருக்கு. தேஜஸ் மார்க் 1A இருக்கட்டும், மார்க் 2 இருக்கட்டும், TED-BF இருக்கட்டும், ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், சுகோய் அப்கிரேடா இருக்கட்டும், ஏகப்பட்டது லைன்ல இப்ப கூஞ்சு கிடக்கு. ஒர்க் ஆர்டர்ஸ் புக்ல ஏகப்பட்டது இருக்கு. டு பி ஹானஸ்ட், இவங்களுடைய டேர்ன் ஓவரை விடவும் 8 மடங்கு அதிகமான ஆர்டர்ஸ் இவங்க ஒர்க் புக்ல இருக்கு, அதாவது ஆர்டர் புக்ல இருக்கு. இதன் காரணமாக இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, தலைவா ஏற்கனவே உங்க தட்டுல அளவுக்கு மீறிய சோறு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அதற்கப்புறம் புதுசா நீங்க சாப்பாடை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணுங்க பாஸ், அதற்கப்புறம் நீங்க AMCA பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ மேட்டர் என்ன அப்படின்னா, ஹாலுக்கு திறமை இல்லைன்னு இந்த இடத்துல ஹால் ரிஜெக்ட் செய்யப்படல. ஹாலுக்கு உற்பத்தி பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் ஹால் இந்த இடத்துல ஓரம் கட்டப்பட்டிருக்கு. சாப்டர் 2, இது ஒரு பனிஷ்மெண்டா இல்ல பக்காவான பிளானா? சரி, இது சும்மா காரணம் காட்டி வெளியே தள்ளப்பட்டதா இல்ல இதற்கு பின்னாடி டீட்டெயிலான எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஹால் வெளியில தள்ளுறதுக்கு நமக்கு டீட்டெயில்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ரீசன் வேணும். சும்மா ஹாலை எடுத்தோம் கவுத்தான் வெளியில தள்ள முடியாது. ஸோ இது ஒரு பக்காவான பிளான், ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கக்கூடியது. இவ்வளவு நாள ஹால் ஒரு தனிக்காட்டு ராஜாவா இருந்துகிட்டு இருந்தாங்க, விச் மீன்ஸ் மோனோபோலியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. விமானப்படைக்கு எது வேணும்னாலும் ஹால் கிட்ட தான் போய் நிக்கணும். இதனாலேயே போட்டி அந்த இடத்துல இல்ல. போட்டி இல்லாத காரணத்தினால, தனிக்காட்டு ராஜாவா இருக்கும் காரணத்தினால டிலே அப்படிங்கறது ஹால்ல சகஜமாக ஏற்பட்டது. இதனால நம்மளுடைய பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தேஜஸ் எடுத்துக்கலாம். தேஜஸ்க்கு எவ்வளவு டிலே ஆனது ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேஜஸ் மார்க் 1 இன்ஜின் பிரச்சனை வந்தது. ஆனா துரிதமா GE கூட ஹால் பேசி முடிக்க முடியாம அதை இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா கூட இப்ப சொல்றாங்க 5 தேஜஸ் மார்க் 1 இண்டக்ஷனுக்கு ரெடியா இருக்கு, IAF நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா IAF என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லப்பா, ஃபர்ஸ்ட் சர்டிபிகேஷன் கிளியரன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டு, நான் திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்றேன் டெஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம IAF ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. இப்ப AMC பிரைவேட்டுக்கு கொடுக்கறது மூலமா கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, வேலை நடந்தாதான் இனிமேட்டு காசு. அது ஹாலா இருந்தாலுமே சரி, PSUவா இருந்தாலுமே சரி, வேலை நடந்தாதான் காசு. இது ஹாலுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நல்லதா தான் போகும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஹால் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க, அதற்கப்புறம் நீங்க AMCக்கு வரலாம். அது வரைக்கும் AMCயை பிரைவேட் செக்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இந்தியா கிளியரான ஒரு ட்ராக், 2 பேருக்குமே 2 ட்ராக் கொடுத்திருக்காங்க. இதனால ஒரே நேரத்துல 2 வேலையுமே நடக்கும். 4.5th ஜென்னும் நடக்கும், 5th ஜென்னுமே நடக்கும். AMCAவும் தேஜஸ் மாதிரி இழுத்தடிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே. சாப்டர் 3க்கு வந்தோம்னா, லாரி செய்யறவங்க, பாலம் கட்டுறவங்க ஒரு போர் விமானத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல 3 நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஆனா 3 நிறுவனங்கள்னு இல்லை, 3 டீமா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம L&T எடுத்துக்கிட்டோம்னு வைங்கிறேன். L&T தான் இதுல கீ பிளேயரா இருக்கிறாங்க. இவங்க கூட பார்ட்னரா வருவது BEL. நீங்க கேட்டது உண்மைதான், ஒரு அரசு நிறுவனம் BEL. இங்கதான் L&T ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசு நிறுவனத்தை உள்ள சேர்த்திக்கிறதன் மூலியமாகவும், இவங்களுக்கு அதிகப்படியான ரேடார் ஏவியானிக்ஸ்ல வேலை செஞ்சதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும், 2வது பார்ட்னர் டைனமேட் டெக்னாலஜி. இவங்க ஏற்கனவே போயிங் மற்றும் ஏர்பஸ்க்கு பார்ட்ஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய அனுபவம் கொண்டு உள்ளவங்க. அனாலிசிஸ் இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு டீம் தான். L&T மற்றும் டைனமேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் உருவாக்குவாங்க. ஸ்ட்ரக்சருக்கு மூலையா இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸை BEL ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டு ஒன்னாக எதிர்பார்க்கப்படுது. டீம் 2 பாரத் ஃபோர்ஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதோடைய லீடர் பாரத் ஃபோர்ஜ் தான். கல்யாணி குரூப்ஸ், அதாவது பீரங்கி செய்யறாங்க இல்லைங்களா, இந்தியாவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பீரங்கிகள் ஷெல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடியது பாரத் ஃபோர்ஜ் கல்யாணி குரூப்ஸ் லிமிடெட் தான். இவங்களுடைய பார்ட்னர்ஸ் BEML. இதுவும் ஒரு அரசு நிறுவனம் தான். ஹெவி அசம்பிளி பண்றதுல இவங்க எக்ஸ்பர்ட். இவங்களுடைய பார்ட்னர் 2வா இருக்கிறது டேட்டா பேட்டர்ன்ஸ். ரேடார் செய்யறதுல ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த டீம் என்ன சொல்ல வருதுன்னா, நாங்க வெறும் இரும்பை மட்டும் வளைக்கிறவங்க இல்ல, எங்களால ஒரு பிளைனையே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் டீம் பாரத் ஃபோர்ஜ் இருக்குது. டீம் 3 டாடா. டாடா அப்படிங்கிறது சோல் பிளேயர், அதாவது TISL, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட். இவங்க தான் சீன்ல சிங்கிளா இறங்குறாங்க. ஸோ எங்களுக்கு யாருமே தேவையில்ல, ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டியோட எங்கனாலே செய்ய முடியும். ஏன்னா எங்க கிட்ட ஏற்கனவே C295 செய்யறதுக்கான ஃபேக்டரி இருக்கு. அப்பாச்சி ஹெலிகாப்டரோட ஃபியூசலாஜ் நாங்க செய்யறோம், ரஃபேலோட ஃபியூசலாஜ் நாங்க செய்யறோம், F-16க்கான விங்ஸை நாங்க செய்யறோம். ஸோ நாங்க ஒருத்தரே போதும், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே போதும், IMCAவை நாங்க ஆன் டைம்ல டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு 3 டீமா இப்ப 3 ஜெயின்ஸ் பிரிஞ்சு இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்ப அந்த முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். ப்ரோ, டாட்டாவும் L&Tயும் பெரிய ஆளுங்க தான், ஒத்துக்கிறோம். ஆனா இவங்களுக்கு ஃபிளைட் செஞ்ச அனுபவம் இருக்கா? மேக் 1.5ல போகும்போது அதோடைய ஸ்டெல்த் கோட்டிங் பிஞ்சிக்கிட்டு போயிருச்சுன்னா, இல்ல AMCயோட ஸ்ட்ரக்சரல் பாடி பிஞ்சிக்கிட்டு போயிருச்சுன்னா, இல்ல மிஷன் இன்டெகிரேஷன் அப்படிங்கறது ஒழுங்கா வேலை செய்யலனா, இதற்கெல்லாம் இவங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அனுபவம் இல்லதான். ஆனாலும் இவங்களை நம்பலாம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டாட்டாவை நாம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இவங்க ஒன்றும் சும்மா இல்ல. ஏற்கனவே ஏர்பஸ் கூட கூட்டு சேர்ந்து இந்தியாவிலே C295 அப்படிங்கிற கார்கோ விமானத்தை இந்தியாவிலே உருவாக்கி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய பாடி உலக அளவுக்கு இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. F-16 விங்ஸ் எல்லாமே டாடா தான் செய்யறாங்க. குறிப்பா ரஃபேலின் ஃபியூசலாஜ் உருவாக்குறது கூட இப்ப டாடா சைன் போட்டிருக்காங்க. ஸோ ஏரோஸ்பேஸ்ல இவங்க ஒரு பழைய புலி. L&Tன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி L&T வெறும் இந்த பாலத்தை கட்டுறவங்க மட்டும் இல்ல, இந்தியாவின் நியூக்ளியர் சப்மரின் அரிஹான் நீர்மூழ்கியோடைய பாடியை கட்டினது இவங்க தான். கப்பலே செய்ய தெரிஞ்ச இவங்களுக்கு ஃபிளைட் பாடியை ஹேண்டில் பண்ண தெரியாதா? 3வது பாரத் ஃபோர்ஜ். இவங்க ATAGS பீரங்கின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பீரங்கி செஞ்சு மாஸ் காட்டினவங்க. இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கிறது இந்த AMCAக்கு ரொம்பவும் முக்கியம். அதனால பாரத் ஃபோர்ஜ் இந்த இடத்துல இருந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது, விஷயம் தெரியாதவங்க அப்படிங்கிற பெயர்ல. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, தண்ணி குடிச்சு தவிட்டு திம்பாங்க. ஏன்னா எடுத்தவனே இவங்கனால அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், மிஷன் இன்டகிரேஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்டெல்த் கோட்டிங்கா இருக்கட்டும், மெட்டலர்ஜியா இருக்கட்டும், இதுல எல்லாமே அவங்கனால கம்ப்ளீட் சக்சஸ் அப்படிங்கறத அடைய முடியாது. ஒரு 2-3 வருஷம் அங்கங்க அவங்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனா அந்த சேலஞ்சஸை எவ்வளவு வேகத்துல அவங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வராங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஸோ தே ஆர் கேப்பபிள், பட் தே நீட் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. தனியார் கம்பெனிகள் புதுசா எதையும் டிசைன் பண்ண போறது இல்லை. டிசைன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ADA அண்ட் DRDO கையில இருக்கு. அவங்க கொடுக்குற ப்ளூ பிரிண்டை வச்சு அச்சு பிசுறாம ஒரு ப்ரோட்டோடைப்பை செஞ்சு கொடுக்கறது மட்டும் தான் இவங்களுடைய வேலையா இருக்க போகுது.
அண்ட் இதுல முக்கியமா இருக்கக்கூடிய இஷ்யூ சப்ளை செயின் இஷ்யூ. அதாவது உதிரி பாகங்கள் கரெக்டா டெண்டர் கொடுத்து வேகமா வாங்குறதுல தான் விஷயம் இருக்கு. இதுல நம்ம இந்திய நிறுவனங்கள் எப்பயுமே கவர்மெண்ட் ஃபைல்ஸ் மாதிரி இது அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்காது. டக்குன்னு இந்த டெண்டர் விட்டு பார்ட்ஸை தேர்ட் பார்ட்டில இருந்து சோர்சிங் பண்றது எல்லாமே நம்ம இந்திய நிறுவனங்கள் அல்டிமேட்டா பண்ணுவாங்க. யாரு வேணாலும் இந்த ஏஎம்சிஏவின் ப்ரோட்டோடைப்பை உருவாக்கலாம். ஆனா ஏஎம்சிஏல இருக்கக்கூடிய கீ காம்போனன்ட் அப்படிங்கிறது இன்ஜின். முதற்கட்டமா இதற்கான இன்ஜின் அப்படிங்கிறது GE உடைய F414 இன்ஜினை தான் நாம பொருத்தி சோதனை செய்ய போறோம். ஆப்வியஸ்லி ப்ரோட்டோடைப்புக்கு அதை தான் பயன்படுத்த போறோம். அந்த GE 414 இன்ஜின் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? HAL கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. எஸ், எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல, ஆனா வேலை சீக்கிரமா நடக்கணும்னு வேற ஒருத்தங்கிட்ட கொடுக்குறேன். அவனுக்கு நான் முதற்கட்டமா, அதாவது தேஜஸ் மார்க் 2 தாண்டி முதற்கட்டமா நான் அவனுக்கு இன்ஜினை சப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஹாலுக்கும் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி யார் எடுக்க போறாங்களோ அவங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இருக்கும். கவர்மெண்ட் நேரடியா இதுல உள்ள தலையிட்டு ஹால் கிட்ட இன்ஜினை நேரடியா அவங்க எப்ப கேட்கறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு டிலேவும் இல்லாம கொடுத்தாரு. எவ்வளவு வச்சிருக்கோ அவ்வளவு இன்ஜின் கொடுத்தாரு. ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு சில இன்ஜின்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், F414 இன்ஜின். ஸோ டிலே பண்ணாம அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஆர்டர் போட்டா மட்டும்தான் இந்த வில்லத்தனத்துல இருந்து வெளியில வர முடியும். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த சாப்டர் 4. கொஞ்சம் வெளிநாட்டை பாருங்களேன். அமெரிக்காவின் தலை சிறந்த போர் விமானமாக, உலக அளவிலே தலை சிறந்த போர் விமானமாக F-35 பார்க்கப்படுது. அது அமெரிக்க அரசாங்கமா எடுத்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல அமெரிக்காவுடைய PSU உருவாக்குறாங்களா? இல்லையே, லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனி தானே இதை உருவாக்குறாங்க. அண்ட் சில தனியார் கம்பெனிகள் கூட சோர்ஸ் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஃபேல பாருங்க, பிரான்ஸை உருவாக்குறாங்க. இல்லையே, டசால்ட்டுங்கிற ஒரு தனியார் கம்பெனி தானே உருவாக்குறாங்க. அவங்களுக்கு இல்லதுன்னு டெல்ஸ் மாதிரி பல சோர்சிங் கம்பெனி வச்சு இவங்க உருவாக்குறாங்க. ஆனா இந்தியாவில மட்டும் இவ்வளவு நாளா நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான அனைத்தையும் செய்யறது இந்தியாவுடைய PSU HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. நாளைக்கே ஒரு போர் வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அந்த நேரத்துல ஹால் ஃபேக்டரி மேல குண்டு போடுறாங்கன்னா நம்ம கதை கந்தல். இப்ப இதே நம்ம தனியார உள்ள விடுறது மூலியமா அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றது மூலியமா நமக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். 2035 பெங்களூர்ல தேஜஸ் மார்க் 1A மார்க் 2 அப்படிங்கிறது ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கும். தமிழ்நாட்டிலயோ குஜராத்லயோ டாடா AMCA இல்ல L&T AMCA அப்படிங்கறது செய்ய ஆரம்பிப்பாங்க. எக்ஸாக்டா சீனா இதை தான் பண்ணாங்க. 2 கம்பெனிகள் வச்சு வேகமா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குனாங்க. இப்ப நாமளும் அந்த ரூட்டுக்கு தான் உள்ள போறோம். உலக அளவுல இது ஒரு எஃபெக்டிவான ஒரு வேவா தான் இருக்கு. அந்த சொல்யூஷனை தான் நாமளும் இங்க கொண்டு வரோம். சாப்டர் 5 கன்க்ளூஷன். ஃபைனலா சொல்லணும்னா, ஹால் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் அவங்க மோசமானவங்க அப்படிங்கிறது இல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறதே தலைக்கு மேல இருக்கு. அது அவங்க டைம்ல கொடுக்கணும். தனியார் உள்ள வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு இவங்க தடுமாறுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பழகிருச்சுன்னா இந்தியா வேற லெவலுக்கு போகும். பிரைவேட் பார்ட்டிக்கு லாபம் தான் முக்கியம். அதனாலேயே இவங்க சீக்கிரமா அவங்களுடைய ஆர்டர்ஸை முடிச்சு லாபம் பார்க்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, அடுத்த 6 வருஷத்துல AMCA வானத்துல பார்க்கறது கூட சான்ஸ் இருக்கு அஸ் எ ப்ரோட்டோடைப்பாக. சோ என்னோட கருத்து இதுதான் நண்பர்களே. இந்தியாவிற்கு இது நல்லது. போட்டி இருந்தாதான் வேகம் இருக்கும். ஹாலும் இனிமேல் சுறுசுறுப்பாவாங்க. அதே நேரத்துல தனியார் நிறுவனங்களும் கொஞ்சம் வளருவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கனவு விமானமான 5ஆம் தலைமுறை போர் விமானம் AMCA டாடா மற்றும் L&T கிட்ட கொடுக்கறது சரியா இல்ல தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. டிஃபென்ஸ் நியூஸை இன்டெப்டாகவும் ஒரு அனாலிட்டிக்ஸாகவும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற பல காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.